வந்துதா ಇದೆಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ಬಿಡುತ್ತಲ್ವಾ? சொல்லுங்கம்மா. கல்யாண பட் ஐ கேன் ஹியர் சம்திங். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாயுத தஸ்கராய வாத்தாலயேஷாய நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां. जन्माद्यस्य यतोऽन्वयादितरताशात्तेष्टविघ्नस्वराट् तेने ब्रह्मवृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदा यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. निगमतल्पतरोर्गलितं फलं चुकुमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरुको रसिका भुवि भावुकाः. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत्परमगुरुभ्यो नमः. अस्मत्सर्वगुरुभ्यो नमः. श्रीमते वेदान्तगुरवे नमः. 34வது தசகம். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் முன்னாடி உட்கார்ந்து பாகவதத்தினுடைய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரமான சங்கிப்தமான ஒரு காவியத்தை ரச்சனை பண்ணிருக்கார். பிரதி நித்தியமும் குருவாயூரப்பன் முன்னாடி எழுந்திருந்து அங்கே உட்கார்ந்து அவனுடைய அனுமதியை எடுத்துண்டு அவனுடைய இது வேணும் இல்லையா, அக்செப்டன்ஸ், அதுவும் கூட அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரரானவர் நாராயண பட்டத்திரி. நாங்க இப்போ 33 தசகத்தை முடிச்சிருக்கோம். மத்ஸ்யாவதாரத்தை சொன்னார், மத்ஸ்யாவதாரம், அப்புறமா அம்பரீஷ சரித்திரம். அம்பரீஷ சக்கரவர்த்தி துர்வாச மகாமுனிகள் எப்படி பாகவத பிரச்சாரத்தை பண்ணி பெருமாள் கிட்டக்கு போய் அந்த சுதர்சனனுக்காக பிரார்த்தனை பண்ணினார். பிரம்மனோ சிவனோ யாரும் கூட ஒன்னும் பண்ண முடியல, சாட்சாத் விஷ்ணு ஒன்னும் பண்ண முடியல. அவர் சொல்றார், ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, பாகவத அபச்சாரம், நீனு அவர்கிட்டாமே போகணும், நீனு போய் அவளையே நீனு வேண்டுண்டு இந்த ஒரு விபத்தினால நீனு வரலாம் வெளியிலே சொன்னார் பெருமாள். அதனால துர்வாசர் திருப்பி ஓடி வந்து அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய காலில் விழுந்தார். ஆனா அம்பரீஷ சக்கரவர்த்தி அவருடைய அந்த நமஸ்காரத்தை ஸ்வீகாரம் பண்ணலையேன்னா அவர் க்ஷத்ரிய மகாராஜா, இவரோ மகரிஷி. அதனால மகர்ஷிக்கு சொன்னார், இது பெரிய அபச்சாரம், வேண்டான்னு சொல்லி அவரு சுதர்சனத்துக்கு ஆக்ஞை பண்ணினார். இது ரொம்ப அழகான விற்த்தாந்தம். ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையும் காட்டுற ஒரு பெரிய விஷயம். அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல முக்கியமா இந்த வித்தியை சொல்லியிருக்கார். இப்போ நெக்ஸ்ட் 34வது தசகம் நாராயணியத்துல ஸ்ரீராமச்சரித வர்ணனம். ராமாயணத்துல வால்மீகி மகர்ஷி எத்தனை நன்னா அழகா பூர்த்தி காட்டிருக்கார். ஆனா அத்தை சங்கிப்தமாய் பண்ணிருக்கார் நாராயண பட்டத்திரி. பார்க்கலாம்.
என்ன சொல்ல போறார் அண்ணி? கீர்வாணைஹி அர்த்தமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாம் இஷ்டிமிஷ்ட்யா ததுஷி தசரத க்ஷாப்யதே பாயசாக்ரியம் தத் புக்த்வா தத் புரந்திரீஷு அபி திஸ்ருஷு சமம் ஜாத கர்ப்பாசு ஜாதோ ராமத்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா. எப்படி சீதா வந்தே விட்டார். நாங்க வால்மீகி ராமாயணத்துல போனா என்ன இருக்கு? ரொம்ப அழகான விற்த்தாந்தங்கள் அதுல விசதமாய் கொடுத்திருக்கார். அதுல ஆரம்பமே என்ன ஆறுதுன்னா, வால்மீகி மகர்ஷி நாரதரிய பிரஷ்ன பண்றார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்னஸ்ட கிருதக்னஸ்ட சத்தியவாக்கியோ திருடபிரதகா அன்னுட்டு நிறைய கல்யாண குணங்களோட கூடியிருக்கிற ஒரு மனுஷன் இங்க உண்டான்னு கேட்கிறார். இந்த பூமி மேல இருக்கிறானா? யாரையானும் பார்க்கலாமான்னு. அந்த கல்யாண குணங்களோட கூடியிருக்கிற ராமர் ராமர் ஆனா இவருக்கு ராமர்ன்னு தெரியாது. அதனாலே நாரதரிய கேட்கிறார். நாரதர் யோசிச்சு சொல்றேப்பான்னுட்டு பிரஷ்ன ரூபத்துல தானே எல்லாமும் வருது. புராணங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாம் பிரஷ்னை பண்றது. இப்போ உபனிஷத்துக்கள் அதுல குரு சிஷ்யன், சிஷ்யன் பிரஷ்னை பண்ணான், குருவத்துக்கு ஆன்சர் பண்றது. இதுதான் புராணமாய் உபனிஷத்தாய் வேத வாக்கியமாய் எல்லாமும் அப்படிதான் வந்திருக்கு. அதே மாதிரி மகாபாரத வால்மீகி ராமாயணமும் அப்படிதான். பிரஷ்னை வால்மீகியுடைய மகர்ஷியுடைய பிரஷ்னை, நாரதருடைய அழகான அதுக்கு உத்தரம். அந்த உத்தரத்துல என்ன சொல்றார்? தசரதருடைய புத்திரன் இருக்கிறானப்பா, அந்த ராமர் தான் எல்லா கல்யாண குணங்களோட கூடி இருக்கிறவன்னுட்டு பூர்த்தி அந்த விற்த்தாந்தத்தை சொல்லி அழகான விஷயம். ஆனா இதுல பட்டத்திரி சங்கிப்தமாய் ராமாவதாரத்தை சொல்ல போறார். கீர்வாணைஹி, கீர்வாணையன்னா தேவதைகள். தசமுக நிதனம் ராவணனுடைய மரணத்துக்காக. ஏன்னா ராவணன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா, தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனாலே அவ எல்லாம் பிரார்த்தனை பண்றா. இதுதான் முதலாவது சரணாகதி வால்மீகி ராமாயணத்துல. எல்லாம் ஒரு ஒரு காண்டத்திலும் சரணாகதி உண்டு. சரணாகதி இது பூர்த்தி சாரம் தான் ராமாயணம். அவ என்ன சொல்றா? இந்த தசமுகனுடைய அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தடுக்க முடியாது. அவனுடைய நிதனம் அதுக்கு பிரார்த்தனை பண்றா. அவன் எப்படியானும் பூர்த்தி நிவாரணம் பண்ணணும். அதுக்காக கோசலேஷு ருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாம் இஷ்டிம் இஷ்டியா. இப்போ அதுதான் போட்டார் நாராயண பட்டத்திரி. சங்கிப்தமா தானே சொல்லணும். டீட்டெயிலா வேணும்னா நீங்க வால்மீகி ராமாயணத்தை படிக்கிங்கோ. நான் இங்கதான் இத்தனை தான் சொல்றேன் என்றாரு பட்டத்திரி. அதுக்கு தலையாற்றானோ இல்லையோ, போரு பரவாயில்லை, கிருஷ்ணானுபவம் தானே முக்கியம். தசமஸ்கந்தத்துக்கு போகணுமோ இல்லையோ, அதுக்கு சொல்றார். இதுல கோசலேஷு ருஷ்யசுங்கே. இது கோசல தேசத்துல ரிஷிசுங்கர் என்ற மகர்ஷி புத்திரியாம் இஷ்டிம் இஷ்டியா, புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்றதுக்காக தசரத சக்கரவர்த்தி ஷாப்யத்தே. தசரத இவன் யாரு? க்ஷிதிபிருதகா, பூமி பாலனா இருக்கிற தசரத சக்கரவர்த்தி. அவரைய கூட்டு யாகத்தை பண்ணி அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல கடைசியா முடிக்கிறச்ச திவ்ய பாயசத்திய திவ்ய புருஷனான அந்த அக்னி ரூபேண அவர் வந்து ததுஷி அத்தை தசரத சக்கரவர்த்திக்கு கொடுக்கிறார். தசரத சக்கரவர்த்தி அத்தை எடுத்துண்டு தன்னுடைய பத்னிமார்களான 3 பேரு கௌசல்யே, சுமித்ரா, கைகேயிக்கு அத்தை கொடுக்கிறார். இதுல வால்மீகி ராமாயணத்திலே கொடுத்திருக்கிற விஷயத்துல நிறைய விசாரம் பண்ணிருக்கிற ஆச்சாரியர்கள் ஒத்தத்தார் ஒரு மாதிரி சொல்ற எப்படி விபஜனம் பண்ணினான் தசரதன். இப்போ ஒரு பாயசம் வந்து ஒரு கிண்டில, ஆனா அத்திய 3 பேருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது, எத்தனை கொடுக்கறது? பாதி கொடுத்தாவத்தனன்னு சொல்றா, பாதியில அத்திய பாதி பண்ணி அத்திய கொடுத்தான்னுட்டு உங்களுக்கு எல்லாம் அது நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம். ஆனா அதுக்குதான் பட்டத்திரியோ அப்படி போடவே இல்லை. சீதா போயிட்டார். பாயசம் திவ்ய பாயசம் ததுஷி கொடுத்தார். தத் புக்த்வா. அப்போ என்னாச்சு? தசரத சக்கரவர்த்தி அவருடைய பெண்டாட்டிகளுக்கு பத்னிகளுக்கு அத்தை கொடுத்தார். அத்திய சேவனை பண்ணினார் 3 பேரும்.
ஜாதகர்பாசு, ஒரே விஷயம், எல்லாரும் கர்ப்பவதி ஆயிட்டா 3 பேரும். தத் புரந்தீஷு அப்பி, அவனுடைய 3 பேரு ராணிமார்கள், பத்னிமார்கள் 3 பேரும் ஸ்வயம் எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் கர்ப்பவதிகளாயிருக்கா. அதுல கௌசல்யா மாதாக்கு ராமனும், அதை சொல்றார் பரதேனா லக்ஷ்மணேனா சத்ருக்ன நாம்னாபி. இதுல யார் யாருக்கு எந்தெந்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்லவே இல்லை. சீதா போட்டுட்டார், ராமா லக்ஷ்மணா பரதா சத்ருக்னன், இவன் 4 பேராய் பிறந்தாள். பரத லக்ஷ்மணா சத்ருக்னன் அன்னுட்டு பட்டத்திரி சொல்றார், ஏ குருவாயூரப்பா, நீனு இவ 3 பேரோட நீனு ஜனனம், உன்னுடைய ஜனனம் ஆயிடுத்து அயோத்தியால. 9வது ஸ்கந்தம் 10-11 அத்தியாயத்துல இந்த ராமாயணத்தினுடைய கதை அந்த தசகத்துல பூர்த்தியாய் சொல்லியிருக்கார். இப்போ பாருங்க, வால்மீகி ராமாயண் அத்தனுடைய ஸ்மால் ஒரு சங்கிப்தமாய் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய அந்த சங்கிப்தத்துக்கு இன்னும் சங்கிப்தமாய் பட்டத்திரி அப்படி போடுறார் சின்னதா. கோதண்டி 2வது ஸ்லோகம், கோதண்டி கௌஷிகஸ் கோதண்டி கௌஷிகஸ்ய க்ரதுவரமவித்தும் லக்ஷ்மணேனானுயாதோ யாதோ பூஹு தாதவாச்சா முனிகதிதமனுத்வந்த்வ சாந்தத்வபிக்கேதகா த்ரோணாம் த்ராணாய பாணைகி முனிவச்சனபலாத் தாட்டகம் பாட்டயித்வா லப்த்வா அஸ்மாத் அஸ்த்ரஜாலம் முனிவனமகமோ தேவ சித்தாசிரமாக்கியம். பட்டத்திரி சொல்றார், ஏ பிரபோ, ஏ வாத்தாலய தீஷா குருவாயூரப்பா, நீனு ராமனாய் அவதாரம் பண்ணினே, கோதண்டத்தை கையில பிடிச்சுண்டு, கோதண்டம் என்ற வில், அந்த வில்லிய பிடிச்சுண்டு லக்ஷ்மணேனானு யாத்தகா, லக்ஷ்மணனோட உன்னுடைய தகப்பனார் உனக்கு ஏதோ ஒரு ஆதேசத்தை சொன்னார். தாத்தா வாச்சா, தாத்தான்னா சம்ஸ்கிருதத்துல அப்பா, உன்னுடைய அப்பாவுடைய வார்த்தை அத்தை கேட்டுண்டு கௌஷிகஸ்ய கிருதுவரகா, லக்ஷ்மணனோட நீனு விஸ்வாமித்திரருடைய அந்த யக்னத்தை காப்பாத்துறதுக்காக அவித்தும் யாதபூஹு அங்கின கிளம்பினாரா. இன்னும் சின்ன குழந்தை தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரருக்கு சொல்றார், நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு 60,000 வருஷம் ஆயிடுத்து, அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த குழந்தைய நான் எப்படி விட்டு இருக்க முடியும், அதனாலே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்புறமா அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னுட்டு விஸ்வாமித்திரர் சொல்றார், இங்க உட்கார்ந்துருக்காரு இந்த வசிஷ்டர் மகா ரிஷிகள் எல்லாம், அவளைய கேளு, தெரியும் அவளுக்கு எல்லாம் ராமன் யாரு, எதுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ வசிஷ்டருடைய ஆக்ஞனாலே ஆஸ்வாசனாலே இது நல்லதுக்கு தான் அனுப்புப்பான்னு சொல்ற. வார்த்தை சொல்லாதே தசரத சக்கரவர்த்தி ராமன்யோ லக்ஷ்மணன்யோ விஸ்வாமித்திரரோட அனுப்புறான். விஸ்வாமித்திரருக்கு என்ன ஆகணமா இருந்ததுன்னா, ஒரு யக்னத்தை காப்பாற்றணும், ஒரு யக்னம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே தாட்டகி மாரீச்ச சுபாகு என்ற இவா எல்லாம் சேர்ந்து பண்றதுக்கே விட மாட்டா அந்த ஏன்னா ராவணனுடைய ஆக்னை தானே, ராவணனுடைய சிஷ்யர்கள் அவா எல்லாம் அனுயாயிகள். அதனாலே இந்த மந்திரயாகம் அவர் சொன்னார், முனி கதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வ வேதகா. அப்போ விஸ்வாமித்திரர் அவரைய கூட்டுட்டு போறச்சு ராமலக்ஷ்மணரிய பலா அதிபலா என்ற மந்திரங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கிறார். மார்க்கத்துல ஆயாசம் பரிகாரம் பண்றதுக்காக உங்களுக்கு என்னைக்கும் ஒன்னும் ஆகாது. பலாதிபலான்றது என்ன பண்றதுன்னா, பசி இல்லை, இது இல்லை, வாயா இருக்கு, ரெண்டும் இல்லாத மாதிரி, தாகமே இல்லாத மாதிரி மந்திரங்கள் அத்தியெல்லாம் அவர் உபதேசம் பண்றார். ருணாம் திராணாயா, இந்த எல்லா லோகத்தினுடைய ரட்சணைக்காக முனி வச்சன பலாத்து, விஸ்வாமித்திரருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டு பாணைகி தாட்டகம் பாட்டயித்வா. அப்போ தாட்டகையை கொல்றதுக்கு போறச்சே ராமர் ஒரு பின்னடி வைக்கிறார். ஐயோ, இந்த ஸ்திரீ ஆச்சை, இவளி எப்படிப்பா நானு கொல்றது, இதுதானே ஃபர்ஸ்ட் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கேன் நானு, இது தனுர்வித்ய கத்தன் அப்புறமா எப்படி பண்றதுன்னா, அப்போ சொல்றார், அவர் சொல்றார்,
ஒன்னும் இது கஷ்டமே இல்லை, இது ரொம்ப லோகத்துக்கு துக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கா, சகிக்க மாட்டாத ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறா. அதனால இந்த மாதிரி ஹிம்சை பண்ற ஜனங்களையே கொல்றதுல ஒன்னும் தப்பில்லை, அதர்மம் இல்லை, இது தர்மம் தான். அவளைய முதல்ல முடிக்கணும் இல்லையா? அதனால நீனு உடப்பா பானத்தேன்னு சொல்ற. சோ ராமர் அந்த தாட்டகி என்ற ராட்சசி அவரைய கொல்றார். அதுதான் ஃபர்ஸ்ட் இவருடைய வில் வித்தியில முதலாவது இது வந்தது பரீட்சை. அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், அதனாலே கொன்னார், வேற இல்லை. விஸ்வாமித்திரர் திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கார். அந்த ஜாலத்தை தெரிஞ்சுண்டு அப்புறமா அது முடிஞ்ச தட்சணத்துல வேற மகர்ஷிகள் எல்லாம் மிதிலா நகரத்தின் வந்தவா எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். மிதிலையில ஜனக சக்கரவர்த்தி ஒரு யாகத்தை பண்ணிட்டு இருக்கான், வில் யாகம், தனுர் யாகம். சொன்னா சித்தாசிரமத்துக்கு வந்தார், அங்கின்னா கூட்டுண்டு வந்தார் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்யே. கோதண்டி கௌஷிகஸ்ய கிருது பரபவித்தும் லக்ஷ்மணேனானு யாத்தோ பூதாத வாச்ச முனி கதிதமனுத்வந்த்வ சாந்தத்வவேதகா. அதுதான் சொல்ற சித்தாசிரமாக்கியம். சித்தாசிரமத்துக்கு அவ வழியில மிதிலா நகரிக்கு நடந்து போற காலத்துல நவவித கதான்னு சொல்றாளோ இல்லையோ, அப்படி கதைகளை எல்லாம் சொல்றார். அயோத்தியா என்ன விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு எடுத்துக்கு வரச்சையும் கதைகளை எல்லாம் சொல்றார் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு. இப்போ இங்க மிதிலைக்கு போற காலத்துல மத்தியத்துல என்னென்ன இடங்கள் வருதோ அந்த ஒரு வைபவங்கள் எல்லாம் ராமர் கேட்கிறார். அங்கேதான் கங்காவதரணம் எல்லாம் வருது இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார். இப்போ 3வது ஸ்லோகத்துல பட்டதிரி மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி சரைஹி அன்யரக்ஷாம் சினிக்னன் கல்யாம் குர்வன்ன கல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேகேகம் பிந்தானக சாந்திரச்சூடம் தனுரவனி சுதாம் இந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்யதாஸ்த்வம் திரிபிரபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. அழகான ஸ்லோகம். துவம் பட்டதிரி சொல்றார், ஹே குருவாயூரப்பா, மகசிரசி, மகான்னா மகமன்னா யக்னம், அந்த யக்னத்தை ஆரம்பத்துல ஷரைஹி மாரீச்சம் பிராபயித்வா. சோ இந்த மாரீச்சனுக்கு அவனை கொல்லக்கூடாது இல்லையா, அவனுக்கு அவனத்தை பிராணத்தே வைக்கணும். ஏன்னா முந்துக்கு அந்த காரியம் நடக்கணுமே, ராவணனுடைய மரணம் அவனை முடிக்கணுமே. அதை நடக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மாரீச்சனுடைய சகாயம் வேணும். அதனாலே மாரீச்சனைய ஒரு தூர ஒரு பானத்தை விட்டு அனுப்பிட்டான், அவனே கொல்லவில்லை. அதுதான் சொல்றாரு இதுல. ஷரைஹி மாரீச்சம் திராவயித்வா, தூரத்துக்கு போயிட்டானா மாரீச்சன். அப்புறம் சொல்றாரு இதுல இன்னொரு ராட்சசன், வேற ராட்சசர்கள் எல்லாம் நிக்ரன் எல்லாரையும் சம்மாரம் பண்ணினான். பதி பதர ஜசா, மார்க்கத்துல பகவான் ராமனுடைய பாததூளினாலே அகல்யாவுடைய சாப விமோச்சனம். எல்லாருக்கும் ராமாயணம் கத்தை தெரிஞ்சிருக்கு. ஆனா பட்டதிரி எந்த மாதிரி சொல்றாருன்றது தானே இதுல முக்கியம். அதான் சொல்றார், கல்யாம் குர்வன்னு, அகல்யே அவளுடைய பதிவிரத்தத்தை பவித்திரம் பண்ணணும். ஏன்னா அவளு பதிவிரத்தை, ஆனா ஏதோ ஒரு கிஞ்சித் அது தெரியுமே எப்படி ஆயிடுத்துன்னு. அதனாலே சாபகிரஸ்தளாயிருந்தாள். வைதேக கேகம் பிராப்யா, சோ அகல்யா சாப விமோச்சன ராமா, அவளுடைய சாப்பத்தை விமோச்சனம் பண்ணி அவளைய பூர்த்தி அவளுடைய பர்த்தா ஓட சேர்த்து ராமன் அங்கின போறான். அதுதான் எங்க ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய பாசுரங்களையே சொல்றார். பகவானுடைய பாதத்தூளியுடைய பெருமை, அந்த பெருமையை எத்தனை பாடினாலும் போராது. பகவானுடைய பாதத்திலே தானே நாங்க ஆசிரியிக்கணும், அங்கேதானே சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகதி பண்ற காலத்துல அந்த பாதம்தான் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி, அந்த சரணம் தானே எங்களுக்கு முக்கியம். அதுதான் ஆண்டாளும் சொல்றார், சித்தஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய். பகவானுடைய திருவடிதானே போத்தும். போத்தும்னா சேவை பண்றது, புகழ்றது, மங்களாசாசனம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, அதுதான் சொல்றாரு இதுல. அந்த மாதிரி அந்த பாதத்தினுடைய பெருமை ரொம்ப உண்டு.
சுவாமி தேசிகரு அதிகார சங்கரத்துல அப்படித்தான் சொல்லு, உருஷகடமுடைய ஒரு காலத்துணர்ந்தனா அப்படி 16 பாதங்கள்ல ஒரு பிரபந்தத்துல பண்ணிருக்காரு. அதுல பாதம் என்னென்ன பண்ணித்து, பகவானுடைய பாதத்தினுடைய மகிமை வர்ணனை பண்றார். இங்க பாத தூளி, ராமனுடைய பாத தூளி ஒரு அகல்யா என்ற எப்படி இருந்தா, கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்தாள், ஆனா அழகான ரூபத்துல வெளியில வந்தாள். அந்த பாத ஸ்பர்ஷத்தினால, பாத தூளி ஸ்பர்ஷத்தினால பவித்திரத்தையும் உண்டாயிடுதுன்னு அதே போட்டிருக்காரியத்துல. அப்புறமா அங்கின்னா விதேகராஜத்துக்கு வந்தா, வைதேகிய மனம் புரியறதுக்காக மிதிலா நகரம், ஜனக சக்கரவர்த்தியுடைய இது அரமனை. அங்கே சிவனுடைய தனசிய வச்சிருந்தார். சீதா ஸ்வயம்பரத்துக்காக சாட்சாத் மகாலட்சுமியான பூதேவி அவதாரமான சீதை. அந்த சீதைய இங்கே கல்யாணம் சொல்லிட்டார். வைதேக கேகம் பிராப்யா ஜனகராஜ சக்கரவர்த்தியுடைய வீட்டுக்கு வந்துட்டாள். சாந்திர சூடம் தனும் பிந்தானகா, சிவதனுஸ் அத்திய பிந்தானகா அத்திய பங்கம் பண்ணி இந்திராமேவ அவனி சுதாம். இந்திராமன்னா சாட்சாத் லக்ஷ்மி, மகாலட்சுமி. இந்திரா, ரமா எல்லாம் லக்ஷ்மியுடைய பேர் தானே. ஏவ அப்படி இருக்கிற மகாலட்சுமியே என்ற மாதிரி இருக்கிற அவனி சுதாம், பூதேவியான பூசுதையான சீதா பிராட்டி லப்துவா. சீதா கல்யாண வைபோகமே முடிச்சுட்ட. ராமா கல்யாண வைபோகமே. அப்போ 3 பேருக்கும் கிடைச்சாலோ இல்லையோ 4 கல்யாணம் ஆயிடுது ஒரே டைம்ல. சீதை ராமனுக்கு, இன்னும் 3 பேர் வீரர்கள், அவர்களுடைய பத்னி, எல்லாருக்கும் அவளுக்கும் பத்னி கிடைச்சுட்டா. எல்லாரையும் கல்யாணம் பண்ணிண்டு கிரமமாய் தெரியுமே உங்களுக்கு. லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளை, அப்புறமா குஷத்வஜனுடைய பெண்மணிகளான மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி, இவ 2 பேரையும் பரத சத்ருக்னருக்கு கொடுத்துட்டு கல்யாணம் நடந்தது. தசரத சக்கரவர்த்தி அயோத்தியா என்ன வந்து எல்லா கல்யாணத்தையும் நடத்தி வச்சார். ரொம்ப அழகான சீதா கல்யாண வைபோகமாய் கல்யாணம் நடந்தது அன்னுட்டு முடிக்கிறார். 4வது ஸ்லோகம். அருந்தானேரு சாந்தே மிருககுல திலகே சங்கிரமய்ய ஸ்வதேஜோ யாத்தே யாத்தோப்யயோத்யா சுகைய நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னேனே கதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் தாத்தாரப்தாபிஷேகः தவ கில விகதः கேகயாதீஷபுத்ரியா. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்க்கிறார். ஹே பகவானே, எத்தனை சாந்த சுரூபம் உன்னுடையது, அழகான சுரூபம். குட்டி கண்ணன் தானே அங்க நிக்கிறது. சந்தன காப்பை சாத்திண்டு அழகானவனுடைய முகமண்டலம் சிரிச்சுட்டு இருக்கான். கையில வெண்ணைய பிடிச்சுட்டு இருக்கான். இந்த கையில அப்படியே அப்படி பாக்குறது, அந்த நோட்டம் இருக்கே குருவாயூரப்பனுடைய நோட்டம் அத்தனை அழகு. அதுக்கு இங்க சொல்றார் கமனீயமான வேஷம், அழகு, எல்லாரையும் அப்படியே ஆகர்ஷணம் பண்ற குருவாயூரப்பன். சாந்தமூர்த்தேன்னு போட்டார் இதுல சம்போதனை. ஏ குருவாயூரப்பா, எப்படி சாந்த மூர்த்தியா இருக்கிறிய நீன்னு பார்த்தாலே எங்களுக்கும் அந்த சாந்த சுவாவம் வரணுமே. பிருகு குலத்திலக்கே. இப்போ பார்கவ குலத்திலே பார்கவர் ராமராய் அவதாரம் பண்ணினார். இது ரோஷாவதாரம், அம்சாவதாரம், பூர்ணாவதாரம் ராமனுடைய அவதாரம். ஆனா 2 பேரும் ஒரே காலத்துல எப்படி வரலாம் பிரச்சனை தானே. அதுக்குதான் சொல்றா பெரியோர்கள், இது அம்சாவதாரமானத்தினாலே வரலாம். இப்போ கிருஷ்ண பலராமர் ரெண்டும் நாங்க 2 வேறு அவதாரம் தானே நீங்க பாடுறோம். இங்கு ராமனும் பிருகுராமனும் 2 பேரும் வேறே தானே அவதாரம் கொண்டாடுறோம் தசாவதாரத்துல. பட் 2 கூடவே இருக்கேன்னா அதுதான் அம்சாவதாரம், பூர்ணாவதாரத்தோட வரலாம். அயோத்தியாம் யாதோசி, அவர் என்ன பண்ணார், கோபாவிஷார், ரொம்ப கோபாவிஷ்டர். அவரு பூர்த்தி சத்திரிய குலத்தையே நாசம் பண்றேன் தானே பிரதிஜை பண்ணினார். அவனுடைய அப்பாவே கொன்ன கார்த்தவீரியார்ஜுனன் அவனைய கொன்னு, அப்புறமா எல்லா க்ஷத்திரிய வம்சத்தையும் 21
வம்சம் எல்லாத்தையும் பூர்த்தி ஒண்ணு விடாத மாதிரி குலமே இருக்கக்கூடாது, க்ஷத்ரிய குலம் அன்னுட்டு தானே நிச்சயம் பண்ணினார். அத்தனுக்கு ரோஷமா கோபாபிஷ்டராய். அதுதான் இது ரோஷாவதாரம். அம்சாவதாரம் ரோஷம். அதுல முக்கியமான குணம் எது வந்ததுன்னா ரோஷம். இந்த க்ஷத்ரியர் பிராமண குலத்தை அவளுக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுக்குறாளே, அதனாலே அவளைய நிர்மூலன பண்ணணும் தானே சிந்தனை பண்ணினான். அயோத்தியாம் யாத்தோசி, அதே காலத்துல வந்துட்டார். அயோத்தியத்துக்கு இவ கிளம்பின்றிருக்கா. அத்தனுள்ள காந்தாயா காந்தாயா சுகம் நிவசன்னு. சோ அவர் வந்தார். அப்போ பரசுராமர் சொன்னார், பாத்தியா நீ அந்த வில்லிய முறிச்சே, ஆனா என் கையில ஒரு வில் இருக்கு பாத்தியா, இது விஷ்ணு தனுஷ் அன்னுட்டு, இதனுடைய பலம் உனக்கு தெரியாது, இது பாரு. அங்கெனமோ அது முறிச்சுட்டு நீனு அது ரொம்ப நாளின்னு வச்சு எல்லாம் இது ஆயிட்டு இருந்தது, பழச ஆயிட்டு இருந்தது, அதனால நீ தொட்டே அது உடைஞ்சு போச்சு. ஆனா இந்த தனுசு பாரு என்னுடைய கையில இருக்கேன்னா அது கொடுத்தார். எடுத்துட்டு ராமர் அப்படியே நான் இழுத்து கட்டி அது இத்திய போட்டு விட்டார். அம்பு கோத்து விட்டார். எங்க போட்டுட்டும் இந்த அம்பிய எங்க என்ன அதுக்கு என்ன கொடுக்கட்டும் அதுக்கு கேட்டார். அப்போ பரசுராமர் என்னுடைய தப்போலோகத்தை தான் கொடுக்குறப்பான்னுட்டு தன்னுடைய தபஸ் என்னென்ன தபஸ் பண்ணியிருந்தாரோ அதனுடைய சக்தி எல்லாம் அதுக்கு கொடுத்தார். அந்த பானத்துக்குன்னு நாங்க கேட்கிறோம். அப்புறமா நமஸ்காரம், ஒரு பிரதட்சிணம் பண்ண, நமஸ்காரம் பண்ண முடியாது ரிஷி, இவர் ராஜா, ராமராஜா, ராஜகுமாரர். அதனால என்ன பண்ணார், ஒரு பிரதட்சிணம் பண்ணி அப்படியே போயிட்டார் தப்போலோகத்து. ஏன்னா தபஸ் போயிடுதோ இல்லையோ, இப்ப திருப்பியும் தபஸ் பண்றதுக்காக கிளம்பிட்டார். இன்னும் பன்னெண்டே இருக்கு. இவரு சிரஞ்சீவி. யாத்தோ யாத்தோ சியோத்யாம் சுகம் இஹ நிவசன். சரி, அங்கின்னா அயோத்தியா பட்டணத்துக்கு வந்து சுகம் இஹ நிவசன், ரொம்ப சுகத்தோடு அழகா அவளுடைய வாழ்வு நடந்துருக்கு. அயோத்தியா பத்னியோட சுகமாய் அப்படியே வாசம் பண்ணிருக்கா. அதோ ஏகதா பரதே சத்ருக்னேன மாதுலஸ்யாதிவாசம். பரத சத்ருக்னர்கள் பரதனுடைய மாதுலரான கேக்கைய ராஜத்துக்கு யதா, அவர் யாரு, யுதாஜித். யுதாஜித் இவருக்கு மாமா, பரதனுக்கு கைகேயுடைய சகோதரன். அவர் வந்தார் மாமாவோட. இவர் ரெண்டு பேரும் கிளம்பிட்டார். இவர் ரெண்டு பேரும்னா இவன் மட்டும்தான் போகணும் பரதன். ஆனா பரதனோட சத்ருக்னன் எப்பவும் இருக்கிறவன் தானே. இவனுக்கு அவனு ஆத்மா மாதிரி. எப்படி ராமனுக்கு லக்ஷ்மணனோ அப்படி பரதனுக்கு சத்ருக்னன். இது ரொம்ப பெரிய ஒரு விசாரம். எப்படி பரதனுக்கு ராமன் மேலே ஆசை இருந்ததோ அதே ஒரு பக்தி, பிரீத்தி, ஆசை எல்லாம் சத்ருக்னனுக்கு இருந்தது. இதுதான் நாங்க மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்றோமே அந்த மாதிரி அப்படி காட்டி கொடுத்திருக்கா பெரியோர்கள். நாங்க சொல்றது இல்லை, அவ சொன்னதையும் நாங்க கிளி பாட்டது மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும். ஆனா அவ எல்லாம் அத்தனை அழகா காட்டி கொடுத்திருக்கா. பாகவதோத்தமன் பரதன். அந்த பாகவதனுக்கு தாசியத்தை பண்ணவன் சத்ருக்னன். பரதன் இதுல 3 காட்டுறார். பிரதம நிஷ்டை பாகவத நிஷ்டைன்னு இது காட்டுறது. பிரதம நிஷ்டை ராமன் கிட்ட, ராமன் பெருமாள். பிரதம நிஷ்டை பரதனுக்கு. ஆனா பரதன் மேலே பாகவத நிஷ்டை பண்ணினவன் சத்ருக்னன். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னார் ஸ்ரீமத் வால்மீகி. அப்படி இவா 2 பேரும் சேர்ந்து யுதாஜித்தோட கதவதி அங்க போயிட்டா. அந்த போன காலத்துல அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ தாத்தாரப்தகா தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் பார்த்தார். அந்த கண்ணாடி முன்னே நின்று இருக்கார். தன்னுடைய மயிறு ஏதோ ஒன்று வெளவெளன்னு ஆயிடுத்து. என்னப்பா இப்போ நானு வயசாயிடுத்தே, இன்னும் என்ன பண்றது, ராஜ்ய பாரத்தை யாருக்கானு கொடுக்கணுமே, ராமனுக்கு கொடுத்துடலாம். ராமனுக்கு கரெக்டா வயசாயிடுத்து, கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அன்னு நினைச்சார். அதனால் கூப்பிட்டார். இது டெமோக்ரஸி, எல்லாரையும் கேட்கணுமோ இல்லையோ, தானே நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார். ஐயோ சத்யா நீனு கீழே இழிப்பா, எங்களுக்கு எல்லாம் ராமன் வந்தா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிட்டார். ராமன் தான் வரணும், எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. ராமனே அந்த யுவராஜனாய் அவனைய பார்க்கணும் அன்னுட்டு எல்லாரும் ஆசைப்பட்டார். பூர்த்தி அங்கே வந்தவா எல்லாம் சொன்னாள ஒரே குரல்ல ஏந்து நின்னுண்டு, ஏ கிழவனே நீனு முதல்ல கீழே இறங்கு, அவனுடைய ராமன் வரட்டுமே, எங்களைய அவன்தான் ஆளட்டுமேன்னுட்டு கேட்டார். தசரதனுக்கு ரொம்ப பெருமை, உள்ளதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆனா வெளியில சொன்னா எதுக்காக? நான் என்ன ராஜ்யத்தை நன்னா ஆளவில்லையா? 60,000 வருஷம் நான் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கேனே, என்மானும் இது இருந்ததா தோஷம் சரியா இல்லையான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நீ ஒரே ஒரு தப்பு பண்ணிருக்கே மகாராஜா. அது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களோட கூடி இருக்கிற ஒரு புத்திரனை பெற்றியே, அதுதான் நீ பண்ண தப்பு. அப்பதான் எனக்கு உள்ளதான் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு மாதிரி பாத்தியா என்ன ராமன் எத்தனை கொண்டாடுற, தகப்பனாருக்கு புத்திரனை கொண்டாடினா இல்லையா சந்தோஷம் இல்லையா? அதுதான் டிசைட் பண்ணினார் பட்டாபிஷேகம். அதுதான் இவர் போடுறார். அயோத்தியாம் சுகம் இவனிவசன்னு காந்தையா காந்தமூர்த்தே. ஏ காந்தமூர்த்தே குருவாயூரப்பா, சத்ருக்னேன ஏகதாத்தோ கதபதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் தாத்தாரப்தா அபிஷேகா தவ கில விகதா கேகயாதீஷ புத்திரியா. சோ பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். கைகேயி சொன்னாள், அத்தியே வேண்டான்னு சொல்லிட்டார். தகப்பனார் இவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் அன்னுட்டு ஆரம்பம் பண்ணினார். அந்நியத்துல சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. ஆரம்பம் பண்ணினார், ஆனா கைகேயி அத்திய ஸ்டாப் பண்ணிவிட்டாளா. அத்திய இங்க போடுற தாத்தோக்தியா மாது காமோ வனமனுஜவது சம்யுதாச்சாபதாரகா பௌராணாருத்ய மார்கே குகநிலியகதா त्वं जटाचीरधारी नावासन्तीर्य गंगा अधिपदवि पुनः तंबरद्वाजमारात् नत्वा तत्वाक्य हेतोः अतिसुखमवसगा चित्रकूटे गिरीन्द्रे. चित्रकूटे गिरीन्द्रे தாத்தோக்தியா, தாத்தன்னா தகப்பனார். அவர் சொன்னார் அந்த வார்த்தைகளையே காப்பாத்துறதுக்காக சாபதாரகா வில்லிய பிடிச்சுண்டு அனுஜ வது, அனுஜனான லக்ஷ்மணன், வதுவான சீதா பிராட்டி, இவ 2 பேரோட வனம் யாத்து காமகா வனவாசம் 14 வருஷம் வனவாசம். பரதனுக்கு பட்டாபிஷேகம். தசரதர் கேட்கிறார், பாரு பரதன் கண்டிப்பா அபிஷேகம் பண்ணட்டும், ராமன் எதுக்கு போகணும் காட்டுக்கு, இங்க இருக்கட்டுமே, எதுக்கு அவன் அனுப்புறேன்னு. பரதனுக்கு பட்டாபிஷேகமா ஓகே பண்ணலாமே, ராமனும் அதுதானே சொல்றான். ஆனா ராமன் காட்டுக்கு போர்லன்னு சொல்லல, தசரதன் சொன்னார் அவனை அனுப்பாது, இது ஒன்னு வரத்தியானும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண. கேட்கவே இல்லை கைகேயி. அவன் வரத்துக்கு முன்னாடி நீ போயிடு, எங்க அவனு பரதன் வந்தா இது நடக்காதோன்னுட்டு முதலே போயிடுன்னு சொன்னார். நீ இங்க இருக்கவே இருக்கக்கூடாதுன்னுட்டு அந்த வஸ்திரத்தெல்லாம் இது கொடுத்து நீங்க இப்பவே கிளம்புங்கன்னு சொல்லிட்டார் ராமனுக்கு. அதுதான் தாத்தோக்தியா யாத்து காமோ வனம் அனுஜவது சம்யுத சாபதாரகா பௌரான ஆருத்ய மார்கே குஹநிலியகதகா. எல்லாரும் அயோத்தியா புறவாசிகள் அத்தனை அழுதுன்னு இருக்கா, ரோதனம் பண்ணிட்டு இருக்கா. ஒத்தாளுக்கும் சந்தோஷம் இல்லை. எப்படி சந்தோஷம் வரும்? எல்லா துக்கம், அத்தனை துக்கத்தோட கூட அவன் பின்னாடி போயிட்டு இருக்கா. ரத்தம் போயிட்டு இருக்கு, விடவே மாட்டா. பூர்த்தி அயோத்தியாவே கிளம்பிடுத்தா ராமன் பின்னாடி. மார்கே குஹநிலியகதகா, மார்க்கத்துல குஹனுடைய இத்துக்கு வந்தார். அங்க சொல்ற குஹன் இலியகத்தே, அவனுடைய நிவாசத்துக்கு போய் ஜட்டாச்சேர தாரி, ஜட்டாவல்கலங்கள் தாரணை பண்ணிண்டு நாவா கங்காம் சந்தீரியா, ஒரு நாவையை எடுத்துண்டு குஹன் இவ 3 பேரையும் அந்த கங்கா நதியின்னா அந்த பக்கத்துக்கு தாண்டறதுக்காக நாவையில கூட்டிட்டு போனான். புனகா அதிபதவி மார்க்கத்திலே அந்த கிட்டத்திலே தம் பரத்வாஜம் நத்வா, பரத்வாஜ முனிகளுடைய ஆசிரமம் வந்தது. இவ அங்க போய் பரத்வாஜ முனிகள்ய நமஸ்காரம் பண்ணிண்டு அவளுக்கு தத் வாக்கிய ஹேதோகோ, அவர் சொன்னார், உனக்கு வனவாசம் பண்றதுக்கு இங்க கிட்டத்துக்கு ஒரு இடம் இருக்குப்பா, ரொம்ப நன்னா இருக்கு. சித்திரக்கூட்டம் என்ற கிரி பிரதேசம், பர்வத்தங்கள் ஸ்ரேணி இருக்கு, ரொம்ப அழகான திவ்ய பர்வத்தம் அது. அந்த பர்வத்தத்து பக்கத்துல நீ அதிசுகம் அவசகா, நீ ரொம்ப சுகமா இங்க வாசம் பண்ணலாம், அழகான ஊரு சித்திரக்கூட்டம் அன்னுட்டு பரத்வாஜர் காட்டி கொடுக்கிறார். சித்திரக்கூட்டத்துல நீங்க அவரு சொன்ன அதே மாதிரி அவரு சொன்னாரோ இல்லையோ அந்த பிரதேசம் ரொம்ப நன்னா இருக்குன்னு அப்படியே சித்திரக்கூட்டத்துக்கு வந்தாள். சித்திரக்கூட்டத்துல என்ன ஆச்சுன்னுட்டு நெக்ஸ்ட் சொல்றார் 6வது ஸ்லோகத்துல. ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத் ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம்
தப்தோ தத்வாம்புதஸ்யை நிததித பரதே பாதுகாம் மேதினீம் ச அத்ரிம் நத்வாத கத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலயகா சாருபோகோ சாரபங்கீம். போகோ பரதமுகாத். பரதமுகாத் இப்ப என்னாச்சு? ராமன் காட்டுக்கு வந்துட்டான். அங்கே தசரதனுடைய விலாபம், குலசேகர பெருமாள் தசரதனுடைய புலம்பல் அன்னுட்டு 10 பாட்டு அழகா சொல்றார். எப்படி எத்தனை கஷ்டப்பட்டார். ஐயோ ராமா, நீ எப்படிதான் அங்கே அந்த கல் முள்ளு எல்லாம் இருக்கேப்பா, எப்படி நடக்கிறியோ, உன்னுடைய கோமலமான இத்தனை நாள் ஒரு நாள் நீ ஒரு காலில் நடந்தவன் இல்லையே, அது எப்படி நீ எப்படி கத்துண்டே அந்த கல்லணை பள்ளி கொள்றதுக்கு எப்போ நீனு பிராக்டிஸ் பண்ணண்டே, எப்படிப்பா அங்க படுக்கிற நீனு எல்லாம் புலம்பல் அழகா பாடுற 10 பாசுரங்கள்ல. ஐயோ நான் என்ன பண்ணேனோ, இந்த கைகையை இதுக்கானும் பெத்தாளோ, எத்தனை புலம்பல். ஸ்ருத்வா பரதன், வசிஷ்டர் பரதன்ய கூட்டுண்டு வரத்துக்கு அனுப்புறார். பரதன் வரான். பரத சத்ருக்னர் வந்தான். சீதை போய் பார்த்தான். அங்க கைகை கிட்ட போனா கைகை சொன்னா, பா பரதா, எல்லாரும் எந்த ஒரு ஜீவா இவன் பறந்தாலும் சேத்தனன் இங்க பிறந்த காலத்துல எப்படி அப்படி முடிஞ்ச பின்ன எந்த லோகத்துக்கு போய் சேராலோ அந்த லோகத்துக்கு உன்னுடைய அப்பா போயாச்சு என்ன. அதை எத்தனை ஈஸியா சொல்லிவிட்டாள் கைகை. பரதனுக்கு ஷாக். இப்போ நீனு ராஜ்யத்தை ஆளலாம், பட்டாபிஷேகம் பண்ணிண்டு அழகா ராஜ்யத்தை ஆளலாம்னு சொன்னாள். இவள் சொல்றார் பரதன், ஐயோ பாபிஷ்டே, இந்த மாதிரி சொல்லலாமான்னுட்டு எல்லாம். அது ரொம்ப நன்னா இருக்கு வால்மீகி. ஆனா நன்னா இருக்குன்னா அத்தனை கோபம் வருது பரதனுக்கு. ஏன்னா ராமன் மேலே பக்தி உண்டு இல்லையா, அந்த ராமன் மேல அத்தனை ஆசை. அதுவும் இது அதர்மம் தானே. எல்லாம் இந்த சூரிய வம்சத்துல எல்லாம் அந்த பெரியவன் தானே சிம்மாசனத்துல உட்கார்ந்து ராஜ்யத்தை ஆள்றது, என்னைக்கும் சின்னவனுக்கு கிடையாது. அதனால இது தப்பான ஒரு விஷயம் தானேன்னுட்டு பரதனுக்கு தோணித்து சொன்னான். இது முடியவே முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கௌசல்யா மாதா கிட்ட போனா. கௌசல்யும் அங்கே சந்தேகப்படுறாள். ஆச்சுப்பா, உனக்கு இப்போ ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, ஈஸியா நீனு ராஜ்யத்தை ஆளலாம்னு சொன்னான். அப்படியே கடகடகளான்னு அழுறான் பரதன். ஐயோ நீங்களும் அப்படியே தெரிஞ்சுட்டீங்களா, எனக்கு அந்த ஒரு விஷயமே தெரியாது. அதுதான் பரதாயம். அவனுடைய யுக்தியை சொல்றார். அவன் சொல்றான், ராமன் காட்டுக்கு போறதுக்கு யாரு காரணம்னுட்டு சிந்தனை பண்றானா பரதன். யாரு? மந்தரையா, கைகேயா, தசரதனா, ராமனா? இதை 4 சிந்தனை பண்றார். ஆமாமா, இவா என்னமான்னு சொல்லிருக்கலாமா, இதுக்கு எதுக்கு போகணும் ராமன்? தசரதன் சொல்லி இங்கே இருக்கலாமா இருந்ததே, தசரதன் தப்பு பண்ணிட்டான், அவனு சொல்லக்கூடாது. இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் லிங்க் பண்ணிட்டு வரா. அப்புறமா கடைசியா சொல்றா, மத் பாபமேவா. பாதுகா சாஸ்திரத்துல தேசிகர் சொல்றார். பரதன் சொல்றானா, இல்ல இதுக்கு காரணம் என்னுடைய பாபம் தான். இது நானே தான் ஆயிடுகான்ற ஆண்டாளுடைய திருப்பாவை அதுல சொல்லியிருக்காளோ இல்லையோ, ஜீவநாடி. திருப்பாவைக்கு ஜீவநாடி எதுன்னு கேட்டா நானே தான் ஆயிடுதான். அதுல அந்த பாசுரம் தான் முக்கியம். திருப்பாவை எல்லை இளங்கிலியில இந்த ஒரு பாதம் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது கண்டிப்பா வராது, எல்லாருக்கும் அத்தனை சுலபமா ஒத்துக்க முடியாது. ஆனா நாங்க எல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் பண்ணலையான்னு தானே நாங்க ஃபைட் பண்றோம். இது பண்றதுக்கு பண்றோம், இல்லையே நான் பண்ணவே இல்லையான்னு. ஆனா பண்ணாத ஒரு விஷயத்தையே நான் பண்ணினேன், ஆமா அன்னுட்டு க்ஷமிக்குங்கன்னு சொல்ல முடியுமான்னா ஐயோ முடியவே முடியாது. ஆனா அந்த ஸ்வபாவம் வரணும். நானே தான் ஆயிடுங்க. அது யாரு? அந்த 10வது கோபி. அந்த கோபி சொல்றா, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஆமா நீங்கள் எல்லாம் ரொம்ப பெரியவர்கள், உங்கள்கிட்ட நான் அபராதம் பண்ணினேன், நானே தான் ஆயிடுகா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னுட்டு க்ஷமாப்பணை கேட்கறது அந்த மாதிரி வரணுமா? அத்திய சொல்றார். இதுல அது வேண்டாம், அது சொல்லவில்லை இங்க பட்டதிரி சொன்னார். ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கலு பரதமுகாத்து ஸ்வர்கமாத்தம் ஸ்வதாத்தம். அவனுடைய தாத்தா ராமாவுடைய அப்பா தசரத சக்கரவர்த்தி ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார், கிளம்பிட்டார், இங்க என்ன போயாச்சுன்னு சொன்னான் பரதன் சொன்னான், நான் ராமனை கூட்டிட்டு வரேன், வசிஷ்டரே இதெல்லாம் அப்படியே இருக்கட்டுமே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அபிஷேக பாண்டம் அதுக்கு பிரதட்சிணை பண்ணி எப்படி ராமன் போனானோ அதே மாதிரி பரதன் சொல்றான், எனக்கு இதெல்லாம் அபிஷேகம் வேண்டாம், நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லி சீதா காட்டுக்கு போறான்.
எல்லாரும் வந்துடுறா. அயோத்தியா புறவாசிகள், தாயார்மார்கள் எல்லாரையும் கூட்டிட்டு பரதன் வரான். அத்தை இதுல சொல்றார், அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு ராமனுக்கு ரொம்ப துக்கம். தப்தோ தத்வாம்பு தஸ்மை. அப்போ அது சொல்றார், ரொம்ப துக்கப்படுறானா. தப்தகா தஸ்யாம்பு தத்வா, அவனுக்காக தர்ப்பணத்தை பண்றான் தசரத சக்கரவர்த்திக்கு ராமன். பரதே பாதுகா மேதி நீஞ்சா, பரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கேட்கிறான், இல்லே ராமா வரணும் அனுட்டு. ஆனா ராமன் வரமாட்டேன்னு, பித்ருவாக்கிய பரிபாலன் தான் எனக்கு முக்கியம், அதனால நான் வரமாட்டேன்னு சொன்னச்ச பரதன் கடைசியா வசிஷ்டரையோ ஆக்னேனாலே அந்த பாதுகையை கொடுத்து, ராமா நீ இத்துவேல ஆரோகா, இதுல ஆரோகணம் பண்ணுன்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ ஆரோகணம் பண்ணி எனக்கு கூடனா, ஏன்னா ராமனுடைய சக்தி எல்லாத்துக்கு டிரான்ஸ்பர். அதுக்காக பாதுகா சஸ்திரத்துல தேசிகர் சொன்னார், ராமன் ஆள்றதுக்காக தன்னுடைய இத்தெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணினார். ஆனா பாதுகா தேவி பகவானுடைய பாதரட்சணைக்காக தன்னுடைய என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்த ரட்சணை பண்றதுக்கு அதெல்லாம் அங்க டிரான்ஸ்பர் பண்ணினாள். ராமனுடைய பாதங்களையே ரட்சணை பண்ணணுமோ இல்லையோ, இந்த 14 வருஷம் அவனை அந்த முள்ளு கல்லு எல்லாம் போய் லங்கா பட்டணத்து வரைக்கும் போய் அந்த ராவணனை கொல்ற வரைக்கும் அப்படி பண்ணணுமோ இல்லையோ, அதை டிரான்ஸ்பர் பண்ணான்னு பாதுகா சஸ்திரத்திலே ஆச்சரியமா பாடுறார் சுவாமி தேசிகர். அப்போ இவன் என்ன பண்ணா, அத்தி அங்க கொடுத்து ராமன் ராஜ்யத்தையும் கொடுத்தான்னு போட்டிருக்காரு. இதுல பாதுகையும் கொடுத்தான், ராஜ்யத்தையும் கொடுத்தான். மேதி நீஞ்சா, பூர்த்தி கோசல தேசத்தையும் நீ ஆளணுப்பா அன்னுட்டு கொடுத்தான். ஆக்சுவலி பார்த்தா பரதன் ஒன்னும் பண்ணவில்லை. பரதன் பாதுகா பட்டாபிஷேகத்தை பண்ணி, இதுதான் பாதுகா பட்டாபிஷேகம். அந்த சிம்மாசனத்திலே நந்தி கிராமத்துல இருந்து தானும் ஜட்டாதாரியாய் வல்கலத்தை தாரணை பண்ணிண்டு, ராமன் எப்படி இருக்கானோ காட்டுல அதே மாதிரி நானும் இருக்க போறேன் அன்னுட்டு திருட நிச்சயம் பண்ணிண்டு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி, பாதுகைக்கு பிரதி நித்தியமும் அதுக்கு எல்லாம் பூர்த்தி சொல்லி, இது பண்ற அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் இதெல்லாம் நீ தான் பார்க்கணுமா அன்னுட்டு பாதுகா தேவி கிட்ட சரணாகதி பண்றார் பரதர். பண்ணி 14 வருஷம் அத்தனை அழகா ஆள்றார். ஆள்றது யாருன்னு கேட்ட பாதுகா தேவி தான். ஒரு சும்மா நிமித்த மாத்திரம், எல்லாமும் நாங்க எல்லாம் நிமித்த மாத்திரம் தான். அப்போ தண்டகாவனத்துக்கு அங்கின்னா எப்போ பரதனை எல்லாம் வந்துட்டாலோ இன்னும் திருப்பி வரப்போறான்னுட்டு சித்திரக்கூட்டத்தை விட்டு ராமர் கிளம்புறார். அங்கின தண்டகாரண்யத்துக்கு போறார். தண்டகாரண்யத்துல முதல்ல வந்தவன் பீகர சரீரத்தோட கூடி இருக்கிற விராதன். அந்த விராதன் என்ற தைத்தியன், அந்த தைத்தியனை சம்ஹாரம் பண்ணி சரபங்கி சுகதிம் சரபங்க ஆசிரமத்துக்கு போய் அங்கே சரபங்கர் சத்கதி அத்திய ரொம்ப அழகா அத்திய வர்ணனை பண்ணியிருக்கா. விராதன்ய கொன்னார். அப்புறமா சரபங்கா மகர்ஷி உடைய ஆசிரமத்துக்கு போனார். அவரு சத்கதிக்கு அத்திய இவனே அனுகிரகம் பண்ணினான் ராம பிரான் அன்னுட்டு சொல்ற. நத்வாகஸ்தியம் சமஸ்த ஆசரணிகர சபத்ராக்கிருதிம் தாபசேப்யகா பிரத்யஸ்ரௌஷீஹி பிரியைஷீ ததனுஜ முனினா வைஷ்ணவே திவ்ய சாப்பே பிரம்மஹஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ பூயோ ஜட்டாயும் மோதாத் கோதா தட்டாந்தே பரிரமபி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. சோ பஞ்சவட்டிக்கு வந்தாள் அன்னுட்டு இந்த ஸ்லோகத்துல போடுறார் பட்டத்திரி. அகஸ்தியம் நத்வா, அகஸ்திய மகாமுனிகளுடைய ருஷி. இப்போ எல்லா தண்டகாரண்யத்திலே மகர்ஷிகள் நானே சந்தர்சனம் பண்றதுக்கு வரார் ராமர். எத்தனை ஆசிரமங்களுக்கு போறார். அவளுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு அவளோட சமாலோசனங்கள் பண்ணி அழகான தண்டகாரண்ய வாசம் ராமனுடையது. அங்கே இப்போ இதுல முதலாவது சொல்றார் சரபங்கர் ஆயிடுத்து. இப்போ அகஸ்திய மகர்ஷி அங்கே எல்லா தபஸ்விகளுக்கு இவரைய பார்த்தா அத்தனை ஆச்சரியம். தண்டகாரண்யத்துக்கு வந்தால் ரிஷிகள் எல்லாம் வந்து சரணாகதி பண்றார். அவளுடைய உடம்புல எல்லாம் நிறைய காயமாயிருக்கு, ரத்தம் வந்துட்டு இருக்கு. வத்தாள் கையிலே வத்தாளுக்கு இது இல்லை, எத்தனை கஷ்டத்துல அவ எல்லாம் இருக்கிறான்னு இந்த ராட்சசர்கள் அவளுடைய தொந்தரவு. அப்போ அவ எல்லாம் சரணாகதி பண்றா. அவளுக்கு சொல்றான், நான் எல்லாரும் சம்ஹாரம் பண்றேன்னுட்டு ஆஸ்வாசனை கொடுத்துடுறா. அப்போதான் சீதா பிராட்டி வாபஸ் வரச்ச கேட்கிறா, ராமா அது எப்படிதான் நீனு அவளுக்கு ஆஸ்வாசனை பண்ணினேன், அவள் எல்லாம் கொல்றேன்னு சொல்லிட்டிய நீனு அது கேட்டா.
இது தப்பில்லையா? உனக்கு அவ ஒன்னும் பண்ணவில்லையே, ராட்சசர்கள் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லையே, உன்னுடைய ராஜ்யத்தை அவ எடுத்துட்டுல, உன்னுடைய பத்னியை எடுத்துட்டு போகல, உன்னைய இது பண்ணல, எதுக்காக நீ அவளைய கொல்றேன்னுட்டு சபதம் பண்ணினேன்னு கேட்டா. எனக்கு பிராமணனுடைய இதுதான் முக்கியம். அவளைய நான் முதலே ரட்சணை பண்ணணுமா இருந்தது. நான் என்னமோ லேட்டா வந்துட்டு இருக்கேன். அவள் எல்லாம் ஓடி எப்படி பாரு, அவளுடைய ஸ்திதியை பாரு எப்படி. என்னுடைய என்ன, நான் அவளைய விட மாட்டேன். என்னன்னா ஆஸ்வாசனை கொடுத்தாச்சு. நான் உன்யானும் விட்டேன், லக்ஷ்மணன் ஞானும் விடுறேன். ஆனா அவளுக்கு கொடுத்த இந்த வார்த்தை தான் நான் காப்பாத்தணும், விடமாட்டேன், ராட்சசரைய கொல்றேன் அன்னுட்டு அவனு சொல்றானதுக்கு பிரத்தியாய். இதே இதுல சொல்றார், தண்டகாரண்யத்திலே ருஷிகள் எல்லாம் வந்தார். அதி தட்டமான தண்டகாரண்யம். அகஸ்தியம் சமஸ்தாசர நிகர சபத்ராக்கிருத்தியம் தாபசேபியா. எல்லாரும் ராமனிய பார்த்து ஐயோ நாங்க எல்லாம் ஸ்திரீயாய் பறக்கக்கூடாதான்னுட்டு சிந்தனை பண்ணிட்டு இருந்தாளா ருஷிகள் எல்லாம், தபஸ்விகள் அவ எல்லாம். ஆனா அத்தனை அழகு தானே, திருஷ்டி சித்தாபகாரிணம். அவனை பார்த்த க்ஷணத்துல அபரணம் பண்ற ஒரு சௌந்தர்யம் ராமனுக்கு. அதுதான் இதுல சொல்லி, முனினா அகஸ்திய முனினா வைஷ்ணவே திவ்ய சாப்பே, ஒரு வைஷ்ணவ தனசிய அவருக்கு கொடுக்கிறார். நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் பிரம்மாஸ்திரத்தை கொடுத்து அத்தெல்லாம் அவர்கிட்ட தின்ன அவருடைய ஆசீர்வாதத்தோடு எடுத்துண்டு மார்க்கத்திலே பித்ரு ஜட்டாயும் பிரேக்ஷா பித்ரு சுகிருதம். தன்னுடைய பிதுவான தசரத சக்கரவர்த்தி, அந்த தசரதனுடைய ஃப்ரெண்ட் யாரு, ஜட்டாயு. அந்த ஜட்டாயு என்ற பக்ஷி, அந்த பக்ஷி பார்க்கிறார். ரொம்ப ஆனந்தமாய் ஆலிங்கனம் பண்ணிண்டு, என்னுடைய பித்ரு இல்லப்பா இப்போ ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாரு, நீ நானும் இருக்கிறியன்னுட்டு ஜட்டாயு கிட்ட ரொம்ப சுகிருதத்தையோடு அவனுக்கிட்ட வார்த்தை சொல்லிண்டு முந்துக்கு போறார். பூயா மோதாத்தே கோதா கோதா தட்டாந்தே, கோதாவரி நதி அதனுடைய தட்டத்துல என்ன, அந்த இதுல தட்டத்துல பஞ்சவட்டியாம் வதூட்டியா, அங்கே பஞ்சவட்ட விருட்சங்கள் இருந்தது. அழகான பெரிய இடம். அந்த பஞ்சவட்டி என்ற திவ்ய கஷேத்திரம் 5 விருட்சங்களோட கூட இருக்கிறது. அங்க ஆனந்தத்தோட பஞ்சவட்டியில அவ வாசம் பண்ணிட்டு இருக்கா பத்னியோட. லக்ஷ்மணன் அங்கே ஒரு ஆசிரமத்தை கற்றார். அந்த ஆசிரமத்துல அப்போ சொல்றார் ராமர், ஆசிரமத்தை கட்ட சொல்லிச்சு, நீனே பாருப்பா, நீனே பார்த்து கட்டனா. அது லக்ஷ்மணனுக்கு அழுகையே வந்துடுத்தா. ஐயோ நான் அப்படி இல்லை, இவன் யாரு, நான் பாரதந்திரத்தை கொண்டாடுறவன், எப்பவும் தாசியத்துவத்தை பண்றவன். சுமித்ரா என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கா, சுமித்ரா தேவி இவருடைய அம்மா, பாரு நீ இப்ப போயிட்டு இருக்கிறியே, நீனு என்ன பண்ணணும் தெரியுமா, அயோத்தியா மட்டவீங் அண்ணா, நீனு ராமன்னே தசரத சக்கரவர்த்தி நினைக்கி, சீதா பிராட்டியே சுமித்ரான்னு நினைக்கி, அந்த அரண்யத்தை அயோத்தியா அன்னுட்டு நினைச்சுண்டு நீ எப்பவும் ராமனுடைய நடக்கிறது இதெல்லாம் அழகெல்லாம் பார்க்காதே, நடக்கிறது பார்க்காதே, பார்த்தா நீ உன்னுடைய கைங்கரியத்தை பண்ண மாட்டேன். ஏன்னா இவனுக்கு கைங்கரிய லக்ஷ்மி தானே, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னுட்டு சர்வம் கரிஷ்யாமி அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதா சுகதகான்னுட்டு நீ தூங்கிருக்கிறச்சே, நீ எழுந்திருக்கிறச்சே, எப்பவும் நான் சர்வம் கரிஷ்யாமி உனக்கு ராமா, அதனாலே என்னை கூட்டிட்டு போனதானே வந்திருக்கான் சரணாகதி பண்ணி. லக்ஷ்மணனும் சரணாகதி பண்றார். ஆனா பிராட்டி முகத்தை பார்த்துட்டு ராமனுடைய திருவடியை பிடிக்கிறான் அவன். அதுக்குதான் சொல்றா, சீதா பிராட்டி உடைய அந்த இது இல்லைன்னா எங்களுக்கு கிடைக்காது, அவளை ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அதுக்குதான் சொல்றாளோ இல்லையோ, பிராட்டி யாருன்னா எங்களுக்கெல்லாம் பகவானிய சேர்த்து வைக்கிற கட்டிக்க விருத்திய பண்றவன். அத்திய காட்டுறார் லக்ஷ்மணன், எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்றான். பஞ்சவட்டியில சொல்றச்சு அழுகே வருது. அப்ப சொல்றான், நீ இப்படி பண்ணு சொல்லு ராமா, நான் அப்படிதான் கட்டுறேன், எனக்காக ஒன்னும் எனக்கு தெரியாது, நீ எப்படி சொல்றியோ ஆர்டர் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். கிங் கரோமி அன்னுட்டு கிங்கரனாய் வந்திருக்கிறவன், அதனால நீ சொன்ன மாதிரி நான் பண்றேன், எனக்காக ஒன்னும் சுவாதந்திரம் கிடையாதுன்னு அவர் காட்டி கொடுத்தவன். இதுதான் ஆதிசேஷன் தானே, அது சேஷத்துவ பரமகாஷ்டே, அந்த ஆதிசேஷன் அன்னுட்டு அதுக்குதான் அவனுக்கு சொல்றது. முதலாவன் சேஷத்துவத்துல எங்களுக்கு வழிகாட்டி யாருன்னா ஆதிசேஷனான லக்ஷ்மண ரூபத்துல இருக்கிறவன் இப்போ இந்த திரேதாயுகத்துல. அங்கே வந்தார் ஆனந்தத்தோட பஞ்சவட்டியிலே ராமன். அப்போ சொல்றார் ராமர், அழகா பார்த்தார் போய், அத்தனை நல்லா இருக்கு ஆசிரமம். பார்த்தா ஒரு செப்பரேட்டா ஒரு இது பண்ணிருக்கானா ரூம். லக்ஷ்மணனை கேட்டா எதுன்னா,
அப்போ அவன் பார்த்தா, ஓஹோ இவ 2 பேரும் இருக்கிறதுக்கு ஒரு இடமா சீதாராமர் அப்படியே ஏகாந்தத்துல வார்த்தை சொல்லுண்டு இருக்கிறதுக்காக இது பண்ணிருக்கான். இது தகப்பனார் தானே அதை சிந்தனை பண்றது. அப்போ ராமர் ஆலிங்கனம் பண்ணுன்னு சொல்றார். என்ன அப்பா என்னுடைய பாரு லக்ஷ்மணா, நீ இப்போ உனக்கு பிதா இல்லை, ஆனா எனக்கு பிதா இருக்கிறா தெரியுமா, நீதான் பிதா. அந்த அந்த மாதிரி ஒரு இது பாருங்கோ, எத்தனை அழகு அங்கே அந்த வால்மீகியுடைய அது அந்த வர்ணனை பண்ற ரீதி அப்படி இருக்கு. அப்புறம் பாவனை, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருந்த சம்பந்தம், அவனுடைய அந்த சேஷத்துவம், இவனுடைய சேஷத்துவம், அது ரெண்டும் காட்டுறதுக்கு தானே பரமாத்மா ஜீவாத்மா அவருடைய சம்பந்தம் அப்படி சொல்லி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பஞ்சவட்டியிலே போய் இருக்கிற காலத்துல பிராப்தாயாக சூர்பணக்யா மதன ஜலதுருதேகே அர்த்தனை நிஸ்ஸகாத்மா தாம் சௌமித்ரோ விஸ்ருஜ்ய பிரபலதமருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்ட்வா ஏனாம் ருஷ்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணஞ்ச திரிமூர்த்தம் யாகிம்சீஹி ஆசரான் அபி அயுத சமதிகான் தச்சனாத் அக்ஷதோஷ்மா. சோ என்னாச்சு, ஜனஸ்தானம் அங்கே 14,000 ராட்சசர்கள் எல்லாம் உண்டு. அவெல்லாம் இருக்க கரதூஷணா அதிகள். அவளுடைய தங்கை சூர்பணகா, அவள் தானே வந்தா இங்கே. பிராப்தாயாக சூர்பணக்யா, அந்த சூர்பணிக்கு மதன சல விருத்தேகே பிராப்தி, அவளுக்கு ஒரு காமம், அந்த காமதேவனுடைய இது போட்டுட்டு இருக்கார் இவளுக்கு. ராமலட்சுமணரையே பார்த்தாள், ரொம்ப ஆசை உண்டாயிடுது, காமம் உத்ரேகமாயிடுது, எப்படியானும் இவாளி எப்படி கல்யாணம் பண்ணணும்னுட்டு ஆசை உண்டாயிடுது சூர்பணிக்கு. பிராப்தாயாக சூர்பணக்கியா சொல்றாரு இதுல, மதன சல விருத்தி, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மனசுல ஆசை உண்டாச்சு. அர்த்தனை அத்தி அடையறதுக்காக என்னென்னும் சேஷ்டிதங்கள் பண்ணணுமோ, அவளுக்கு அத்தனை உண்டாயிடுத்தோ இல்லையோ காமம், அதனால ஆக்கர்ஷணை பண்றதுக்கு பண்ணா நிஸ்ஸகா. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. ராமன் எத்தனை பேசுறா தெரியுமா, அங்க எல்லாத்தையும் சொல்ல லக்ஷ்மணனுக்கு பூர்த்தி விற்த்தாந்தத்தையே சொல்ற மாதிரி. ஆனா அவனுடைய நேர்மை, அந்த நேர்மை என்ற குணம் அத்தி அங்க காட்டிருக்கார். அப்போ லக்ஷ்மணன் அங்க ஒரு ஹாஸ்யம், இப்போ நவரசத்தோட கூடியிருக்கிறது வால்மீகி ராமாயணம். அதுல ஹாஸ்ய ரசமும் உண்டு, நிறைய இடத்துல உண்டு. ஆனா இந்த ரசம் ரொம்ப நன்னா இருக்கு. சூர்பணிக்கும் ராமனுக்கும் ஒரு இது பாக்குறார், தோலனம் பண்றார் வால்மீகி. எப்படி இருக்கா, அவ சொல்றா, ராமா நான் எத்தனை நன்னா இருக்கேன் பாரு, இந்த சீதைக்கு இடையே இல்லை, நான் பாரு எத்தனை நன்னா இருக்கேன்னு எல்லாம் காட்டுறா. அப்போ சொல்றார், இவளுடைய மயிறு காப்பர் மாதிரி இருக்கா, ராமனுடைய கர்லியே இருக்கிற பார்த்து அழகான அவனுடைய கூந்தல், இவளு பார்த்தா இவளுக்கு அத்தனை பெரிய வயிறு, ராமனுக்கோ அத்தனை சின்னதா இருக்கு. இதெல்லாம் சொல்லி ராமன் சொல்றான், பாரு எனக்கு கல்யாணமா இருக்கு, பக்கத்துல பத்னியும் இருக்கிறா, அதனால லக்ஷ்மணன் கிட்ட பாரு, அவனு வத்தனை இருக்கான், அவன் தான் உனக்கு சரியான இது. லக்ஷ்மணன் சொல்றான், நானு ராமனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணா நீனும் சேவை பண்ணணும், சேவக்களாகணும், அதனால நீ ராமன்யா கல்யாணம். அவன் அவளுக்கு இப்படி அங்கின்னா இங்க ஓடுறா, அத்தனை அவளுக்கு கோபம் வந்துடுறது. கடைசியா சீதை தானே இதுக்கு காரணம், அவளைய சாப்பிட்டுடுறேன்னு போனுச்ச. ராமன் குரோதனாய் சொல்றான் லக்ஷ்மணனுக்கு, அதுதான் போட்டார் இதுல. லக்ஷ்மணனுக்கு சொல்லி தாம் சௌமித்ரவ் விஸ்ருஜ்யா, சௌமித்ரவ் ஆனா சுமித்ராவுடைய புத்திரனான லக்ஷ்மணனுக்கு பிரபலத்தை சொல்லிட்டா. தமருஷா தேன, அவனுக்கோ அத்தியதிகமான கோபம். நிர்லூன நாசமேவம், மூக்கு காது ரெண்டும் கத்தரிச்சு போட்டுட்டா ராமனுடைய ஆக்னேனாலே. அப்போ அப்படியே ரத்தம் கொட்டண்டு இருக்கு. அத்தை கண்டு ருஷ்டசித்தம் அதிபதித்தம், என்னாச்சுன்னா கரம் தூஷணம் திரிமூர்த்தம் சா, இவ 3 பேரும் இவளுடைய சகோதரர்கள் ஓடி போனாள். ரத்தம் கொட்டு இருக்கு, காது மூக்கு கத்தரிச்சு போயிட்டு இருக்கு. அப்போ சொல்றார், இவ யாரு தெரியுமா பண்ணினது? ஐயோ 2 பேரும் அத்தனை அழகா இருக்கா தெரியுமா, 2 பேரும் எப்படி இருக்கான்னு அதுல வால்மீகி ராமாயணம் சுந்தரமா இருக்கு, அழகா இருக்கா 2 பேரும், வில்லிய பிடிச்சிட்டு இருக்கா. அழகான ஸ்லோகம் அதுல கொண்டாடுறாள், அவருடைய வர்ணனை பண்றாள். சூர்பணகி யாரு?
அத்தனை கத்திரிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு, அழுகை வந்துட்டு இருக்கு, அத்தனை ரோதனம். அந்த ரோதனத்து மத்தியத்துல இவ யாருன்னா அத்தனை அழுக 2 பேரும் அனுட்டு சொல்றார். இவாளுக்கு கோபம் வந்து 2 பேரும் ருஷ்ட சித்தம் அபிபதித்தம் 3 பேரும் வந்தா அயுதம் சபதிக்கான்னு. அவளுக்கு 14,000 ராட்சசர்கள். அவ 14 பேரு ராட்சசர்கள். அவளுக்கு 1000 படை. அந்த படையோட எல்லாரும் 14,000 ராட்சசர்கள் வந்தா யுத்தத்துக்கு. அப்போ ராமன் சொன்னா, இப்போ எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கு லக்ஷ்மணா, நீனு சீதை 2 பேரும் இங்க உள்ளே இருங்கோ, சீதை உள்ளே இருக்கட்டும், நீ இங்கே இரு, நீ வராதே, நான் தனியா போறேன்னுட்டு தனியா போறான் ராமன். இதுக்கு ஒரு காரணம் உண்டு, அதனாலே போறான். ஏன்னா சீதையே காட்டுக்கு கூட்டுண்டு போவான்னு சொல்றச்சே ராமன் சொல்றான், எல்லாமா அங்கெல்லாம் வரக்கூடாதம்மா. ஒரு அத்தியாயத்துல வர்ணனை பண்ற, நிறைய பிராணிகள் உண்டு, குரூர பிராணிகள் எல்லாம் அங்க ரொம்ப கஷ்டம், என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு க்ஷணமும் அங்க நிம்மதி இல்லை. காடுன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்க, வேண்டாம் இங்கே இரு, மாமியார் மாமனாருக்கெல்லாம் சுசுஷ பண்ணிண்டு ராஜ்ய போகத்துல நீ அனுபவிச்சுட்டு இருக்கலாமே, எதுக்கு வரேன். அப்போ சீதை சொல்றா, ஐயோ எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருப்பா, இது உன்னைய ஒரு பெரிய மகா புருஷன் என்னைய கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா அவருக்கு தெரியவில்லை ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அன்னுட்டு. நீ ஒரு ஸ்திரீ என்ன கோழை, உனக்கு என்னைய காப்பாத்துறதுக்கு ஆறுதில்லையா உனக்கு, அந்த பிராணி எல்லாம் இருந்த என்ன காட்னு அது சொல்றாள். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அதுதான் காதலே எப்போ கேட்டுட்டு இருந்தது ராமருக்கு. இப்படி சொல்லிவிட்டாளேன்னு தட்சணத்துல ஒன்றும் சொல்லவில்லை. சரி நடமா நீனு வா, இப்போ ப்ரூவ் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்குதான் சொன்னா கடிச்சது. இப்போ 14,000 ராட்சசர் ஒரு பக்கத்துல, இவனை தனியா ஒத்தனை நின்று இருக்கு. ஏகிஷ்டராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யசேன்னு ருஷிகள் எல்லாம் அத்தனை இது சொல்ற, ஐயோ ஐயோ இப்படி உண்டா என்மானும். ஆனா ராமனுடைய வில்லு அவன் இப்படி பிடிச்சுக்கோறது தெரியுமா, அம்பு கோக்குறது தெரியுமா, அவ்வளவுதான், அது தெரியுதா. அப்புறமா என்னன்னு பார்த்தா அங்க எல்லா ராட்சசர்கள் கீழே தப்பான்னு விழுந்துட்டு இருக்கான். அது அக்கம்பனன் ஒத்தனை தானே தனியா மீந்தவன் ஸ்திரீ வேஷத்தை போட்டு ராவணனு கிட்ட போய் சொல்றார், பெருமையா சொல்றார். அக்கம்பன் பாடுறான், சூர்பணிக்கு பாடுறாள் எல்லாம். ஏன்னா இவர் எப்படின்னு கேட்டா சத்ருகளுக்கும் ஒரு மாதிரி இவனை கண்டா அத்தனை பிரேமம் வர மாதிரி அத்தனை அழகான ரூபம், அழகான குணம் ராமனுடையது அனுட்டு. ரிப்பூனாபி வத்சலகா, வாத்சல்யத்தை எல்லாருக்கும் காற்றவன் தான் அந்த சொல்றார். அப்படி ஆயிட்டா இப்போ கரதூஷணாதிகள் 14,000 ராட்சசர்களையே சம்மாரம் பண்ணிவிட்டான் ராமன். எத்தனை முகூர்த்தத்துல, அர்த்த முகூர்த்தத்துல. அப்போ வாபஸ் வந்துட்டு இருக்கா. ராமனுடைய உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டு இருக்கு. ஏன்னா அவ எல்லாம் எதோ ஆயுதங்களையே பிரயோகம் பண்ணினாலோ இல்லையோ, அது விழுந்திருக்கு, எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஐயோ பார்த்தா சீதை அங்க பக்கத்துல பாக்குறா, ஆசிரமத்துல உள்ளதானே இருந்தா. லக்ஷ்மணன் இப்படி தள்ளி இங்க பாக்குறா, ராமன் வந்துட்டு இருக்கா. ஜெயா ஆயிடுத்தோ இல்லையோ, எல்லாரும் போயிட்டா. ஓடி வந்துட்டாளாம் சீதை. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பூத்சாவை தேயின் பக்தாரம் பரிசஸ்வதி அன்னுட்டு ருஷிகள் எல்லாம் இருக்கிறா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சு மறந்தே விட்டாளாம். மறந்துட்டு ஆலிங்கனம் பண்ணிண்டாளா. அது எதுக்குன்னா அவனுடைய காயம் எல்லாம் போயிடுத்தான். ஒரே க்ஷணத்துல சீதா பிராட்டியுடைய ஆலிங்கனத்தினால எல்லாம் ஒரு இதுவும் இல்லாது. அப்போ பார்த்தானா ஒரு கண்ணோட்டம், அதுல தெரிஞ்சு போச்சா. நீ சொன்னியம்மா ஸ்திரியம் புருஷ விக்கிரமன், இப்போ யாருன்னு தெரிஞ்சுதான் நானு அந்த பௌருஷத்தை காட்டுறதுக்காக அழகா வர்ணனை பண்ற. இப்போ 9வது ஸ்லோகம். சோதர்யா புரோக்த வார்த்தா விவசதசமுகாதிஷ்டமாரி சமாயா சாரங்கம் சாரசாட்சா ஸ்பிரீதமனுகதகா பிராவதீகி பாணகாதம் தத்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தாமஹர்ஷீத் தேனார்த்தோபி த்வம் அந்த கிமபி முதமதாக தத்வதோபாயலாபாத். சோதர்யா புரோக்த வார்த்தா, ஓடி வந்தாள் சூர்பணிக்கு. எல்லாம் மூக்கு காது இல்லை, எல்லாம் ரத்தம் கொட்டு இருக்கு. ஓடி வந்தாள் ராவணன் கிட்ட. ஏன்னா கரதூஷணாதிகள் போயிட்டாளோ இல்லையோ, இப்போ யார்கிட்ட போகணும், வேற ஒன்னும் கசின் பிரதர் இவன் ஒத்தந்தானே இருக்கான்னு சூர்பணிக்கு தானே கொண்டாடுறான். விபீஷணனே சொல்றச்சே, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதகா அவன் எல்லாம் சொல்றார். ராவணோ அதர்மா சொல்ல விட்டாள், அவனுக்கு தெரியும். இவர் 3 பேரும் 3 குணத்தை காட்டுவாதானே, ராவணன் விபீஷணன் கும்பகர்ணன். சாத்விகம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இது 3 குணத்தை காட்டுறது. அதான் இதுல சொல்றார். சோதரியா புரோக்த வார்த்தா விவசதசமுகா திக்வமாரீச்சமாயா
இவள் வந்து ராவணனை மீட் பண்ணால். இப்போ ராவணன் ஓடி வந்தான் மாரீச்சனுக்கிட்ட. மாரீச்சா, நீன் தான் எனக்கு ஏதானும் பண்ணணும்ப்பா, சகாயம் பண்ணணும், வேற கதி இல்லைன்னு முதல்ல வரான். அப்போ இல்லைன்னு சொல்லிடுறான். அவ திருப்பியும் வரான் ராவணன். ரெண்டாவது வந்துச்சு சொல்றான், ராரா ரக்காரத்தை சொன்னாலே எனக்கு பயமப்பா. அந்த ராமனோ சின்ன வயசுலயே அவனுடைய இத்திய பௌருஷத்தை பார்த்திருக்கேன் நானு. இப்போ பிராட்டியோட கூடி இருக்கிற காலத்துல சீத்தை வந்தான் அப்புறமா இவனுடைய இத்திய கேட்கணுமா? புருஷன் ரக்காரத்தை சொன்னாலே எனக்கு நடக்கம் வருது. அது எனக்கு பார்த்தா விருட்சே விருட்சேச்ச பஷ்யாமி ஜீரகிருஷ்ணாம் ஜிரம்பரான்னுட்டு ஒரு காட்டுல ஒரு மரத்தை பார்த்தாலும் எனக்கு ராமனே தெரியுறானே, அவனு ஒரு காலனா எனக்கு தெரியுறானே, எப்படிப்பா நான் போட்டு வேண்டாம் நீனும் விட்டுடு, நீ இந்த வித்தியே விட்டுடுன்னு சொல்லு அவனை அட்வைஸ் பண்றான் ராவணன். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, எப்பவும் அப்படிதானே. எப்போ இது வருதோ அந்த காலத்துல புத்தி கட்டு போறதுன்னு சொல்றா. அந்த மாதிரி சாரங்கம் சார சாட்சியா கடைசியா மாரீச்சனுக்கு சொல்றான் ராவணன், நான் இங்கே உன்னை கொன்னுடுறேன். எப்படி கும்பகர்ணனுக்கு சொல்றானோ முன்னுக்கு அப்படியே இவனுக்கும் சொல்றான். அவ எதுக்கு உன்னாலே நான் சாகணும், சரி ராமனுக்கிட்டாமே போலாமே, ஒரு விஷயம் என்னைய விட்டுட்டு இருக்கான், அதனாலே இப்போ ரெண்டா விஷயம் அவனுக்கிட்டாமே எனக்கு சாப வரட்டுமேன்னுட்டு சீதை போறார். ஜிங்கே ரூபத்துல வந்து அங்கே சொல்றார் சார 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 சாட்சியா ஸ்பிருஹிதம் அனுகதகா பிராபதீகி பானகாத்தம். அப்போ சீதை முன்னாடி இவளுக்கு யாரு நான் சார சாட்சியா, அவளுக்கு அக்ஷி அத்தனை அழகா இருக்கா, கமல கண் சீதா பிராட்டியுடைய கண்கள், ஸ்பிருஹிதம் அத்திய பார்த்தாளாம். அந்த கண்ணாலே அதே மாதிரி கண் இருக்கிற அந்த ஜிங்கே பார்த்தாளாம். மாரீச்சன் மாயா ஜிங்கே ரூபத்துல வந்திருக்கான். அத்தை பார்த்தாள், பார்த்து ஆசைப்பட்டாள். அப்போ தன் மாயா ஆக்ரந்த நிர்யாபித பவத் அனுஜாம் ராவணஸ்தாம் அகாஷித். அப்போ என்ன பண்ணித்தது மாரீச்சன், கடைசியா ராமனை கேட்டாள் சீதா பிராட்டி, அந்த எனக்கு வேணும் அந்த மான், எத்தனை அழகா இருக்கு பாரு, அதனுடைய தோல் அட்லீஸ்ட் ஜீவந்தமா இருந்தா நான் போய் என்னுடைய அந்த புறத்துல வச்சுட்டு எல்லாரையும் காட்டு என்ன எடுத்துன்னு வந்தேன் நீனு காட்டினான்னு சொன்னா இதை காட்டுறேன்னு எல்லாம் ஆசைப்பட்டாள். அதனால ராமன் பின்னாடி ஓடினான். அது ஓடுத்து அத்தனை தூரம் கூட்டிட்டு போய் கடைசியா பானத்தை விட்டான். மாரீச்சன் அப்படியே விழுந்தான் ராட்சச ரூபத்துல. ராமன் வாபஸ் வந்துட்டு இருக்கா. அத்தனுள்ள லக்ஷ்மணன் அது என்ன பண்ணித்து ஆராமா, அது தெரியுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, லக்ஷ்மணன் சீதையை விட்டுட்டு ஓடி வந்தான் ராமனை கூட்டிட்டு போலான்னு. ராமன் பார்த்தா, எல்லாம் லக்ஷ்மணா இப்படி வந்துட்டே நீனு, ஓ அனர்த்தம், எனக்கெல்லாம் எதோ தெரிஞ்சுட்டு இருக்கு, ஒரு இதுவும் எனக்கு சரியா பார்க்கவே முடியாது, என்னமோ தப்பு நடக்க போறது அன்னுட்டு அப்படியே சீக்கிரமா ஓடி வரா. ஆனா ஆசிரமத்துல பார்த்தா சீதை இல்லை. அப்போது ஐயோ என்ன ஆயிடுத்தேன்னுட்டு சீதான்னு ஆக்கிரந்தனம் பண்றதுக்கு ஆரம்பப்படுறார். அனுஜாம் ராவணஸ்தாமகாஷீத்து. லக்ஷ்மணன் எப்போ அங்கின கிளம்பினானோ சீதா பிராட்டியுடைய ருஷவாக்கியத்தை கேட்டு ஐப்பா தட்சணத்துல சொல்றார், நான் போயிட்டு வரேம்மா, ராமனுக்கு ஒன்றும் ஆகாதன்னுட்டு நிறைய சொல்றார். பட் சீதா கேட்க மாட்டாள். லக்ஷ்மணன் பிரிந்து சீதா பிராட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்காக எடுத்துட்டு போறதுக்காக ராவணன் சன்னியாசி வேஷத்துல வந்து அகாஷித்து அபரணம் பண்றான். தேன துவம் ஆர்த்தோபி. அப்பா குருவாயூரப்பா, நீனு ரொம்ப துக்கத்தோட கூட இருந்த இல்லையா அந்த காலத்துல, நீ தானே ராமாவதாரம், நீனே தானே ராமன். தத் வதோபாயலாபாத். ஓஹோ, அந்த ராவணனுடைய வதைக்காக தானே நீ இந்த நல்ல உபாயத்தை பண்ணினேன் அன்னுட்டு இப்போ கேட்கிறாரு. இப்பதான் தெரியும், அப்போ தெரியாது, இப்போ தெரியுமே, எங்களுக்கு பூர்த்தி விற்த்தாந்தமே தெரிஞ்சதுனாலே அப்படி சொல்றார் பட்டதிரி குருவாயூரப்பனுக்கு. ஓ கிமப்பி முதமதாக. ஆஹா, அப்போ உள்ளே மனசுல ராமனுக்கு சந்தோஷமாச்சு என்று குருவாயூரப்பனை சொல்றாரு பட்டதிரி. ஆமா, அவனுக்கு சந்தோஷமாச்சு இல்லையா, ராவணன் அபரணம் பண்ண போயிருந்தது. இதுதானே முக்கிய காரணம், அவனுடைய மரணத்துக்கு காரணம் இந்த ஒரு முக்கியமான கட்டனை. பூயோ அப்படி கடைசியா இந்த தசகத்தை முடிக்கிறார் பட்டதிரி. பூயத்தன்மீமி சின்வன்னு அகிருத தசமுகா த்வத்வதும் மத்வதேன இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத ஸ்மிருதகா பிராதனோஹ பிரேத காரியம் கிருக்ணானம் தம் கபந்தம் ஜகநித சபரீம் பிரேக்ஷ பஞ்சாதடே த்வம் சம்பிராப்தோ வாத சூனும் விஷமுதிதமனாகா பாகி வாத்தாலயேஷா. ஏ குருவாயூரப்பா, பூயகா அதான பிரமா, இப்போ
சீதை இல்லை ஆசிரமத்துல. அப்போ என்ன ஆச்சு, என்ன அழகான லதை மாதிரி இருந்த அந்த சீதையை தேடுண்டு தேடுண்டு தேடுண்டு, அது பாத்தியா இது பாத்தியா, ஏ ஏ மரமே நீனு கண்டியா, சீதைய கண்டியா, ஏ நதி நீ கண்டியா அன்னுட்டு எல்லாரையும் கேட்கிறான். அந்த ஒரு லதையை பார்க்கிறான், லதையை கேட்கிறான், புஷ்பத்தை பார்க்கிறான், புஷ்பத்தை கேட்கிறான். ராமனுக்கு மனசே இல்லை. அத்தனை அழகழகையா வந்துட்டு இருக்கு துக்கம். ஆனா உள்ளே தசமுகனுக்கு இப்போ முடிக்கிடுமே. ராவணன் என்ன பண்ணான்னா, ராவணன்ய கொன்னு வதூமகிருத்தா, அவனுடைய பத்னியான சீதையே வாபஸ் கூட்டிட்டு போகணுமோ இல்லையோ அன்னுட்டு ஜட்டாயு திவம் யாத்தே. ஜட்டாயு பார்க்கிறான். அந்த காலத்துல ஜட்டாயு அப்படியே விழுந்திருக்கு. முதல்ல நினைச்சா, லக்ஷ்மணா பாத்தியா, இந்த பட்சி தான் சீதையை சாப்பிட்டு இருக்கு பாரு, ரத்தமா இருக்கு அதனுடைய கால்ல, அதனுடைய கொக்கு எல்லாம், வாயு எல்லாம் ரத்தம்னுட்டு வரான். கிட்டக்கு பார்த்தா ஜட்டாயு. அப்போ ஆலிங்கனம் பண்ணிண்டு தொடை மேல அத்தி வச்சுண்டு, அப்புறமா சீத்தை பண்ணிருக்காளோ இல்லையோ, சீத்தை ஜட்டாயுவை அப்படிதான் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாள். ராவணனுக்கு எப்படி சண்டை போடுறான் ஜட்டாயு, அது ரொம்ப அழகான விற்த்தாந்தம். தனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வயசாயிருக்கு ஆனாலும் கூட ராவணனோட சண்டை போட்டு கடைசி மினிட் வரைக்கும் எப்படியானும் காப்பாற்றணும்னு அவனுடைய ரத்தத்தை, குதிரை எல்லாத்தையும் பூர்த்தி அழித்து, தன்னுடைய கொக்கு ரெக்கை எல்லாத்தையும் எத்தனை யூஸ் பண்ணுண்டு அந்த விட்டாந்தத்தை ஒரு மாதிரி அத்தனை கஷ்டப்படுறார் சீதை பிராட்டியை காப்பாத்துறதுக்காக. அந்த ஜட்டாயு அதை சொல்லி என்னென்ன சொல்லணும் பூர்த்தியாய் இப்படி கூட்டிட்டு போனான்னு அவரை சொல்றான். அதனுள்ள அவனுக்கு பிராணம் போயிடுறது ராமனுடைய கையில, அப்படியே அவனுடைய மடி மேல. அப்புறமா ராமன் அதுக்கு பூர்த்தி நல்ல கதிக்கு போன்னு சொல்லி வைகுண்டத்துக்கு. அதுதான் எல்லாரும் பெரிய விற்த்தாந்தம். இது யாரு, திரிய ஜந்துவுக்கு மோட்சத்தை கொடுத்தவன் ராமன். இதுதான் அதிமானுஷத்துவம் அன்னுட்டு அதிமானுஷ ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அதுதான் பிரச்சனை கேட்கிறான். அது எப்படி கொடுத்து நீனு என்ன சொல்ற, நீனு மனுஷம் மன்னியே, நானு தசரதாத்மஜம் தானே சொல்லிட்டு இருக்கேன், நான் வேற யாரும் இல்லை, மனுஷன் தான்னுட்டு. ஆனா இது அதிமானுஷத்துவம் எங்கெங்க காட்டிருக்கே தெரியுமா நீனுட்டு அதெல்லாம் குறிப்பு போட்டுட்டு ஒரு ஸ்தோத்திரமே பண்ணிவிட்டார். ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு ரெண்டு பேரும் அதிமானுஷத்துவம் கண்டிப்பா காட்டிருக்கா ரெண்டு பேரும். அந்த ஜட்டாயு அவனுக்கு சுகிருதகா பிரேத காரியம், அதுக்கு பிரேத காரியத்தை பண்ணி கர்மாந்தரங்களையே முடிச்சு கிருக்டானம் தம் கபந்தம். அங்கின்னா சொன்ன மாதிரி கபந்தன், அந்த கபந்தனுக்கு பெரிய பாகுக்கள், அந்த பாகுக்கள் எல்லாம் கத்தரிச்சு போட்டு அவனை கொன்று அவனுடைய சாப்பம் நீக்கி, அப்புறமா பம்பா தட்டத்துக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி பம்பா தட்டத்துல சபரி மோட்சம், சபரி உடைய இத்துக்கு வர பிரேக்ஷியா அவளைய கண்டு சபரி காத்துருக்கா. ராமன்ய பார்த்து அவ ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு சபரிக்கு, அதனால அவளுக்கு மோட்சம் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே. அதே சபரி கொடுத்த பலத்தை சாப்பிட்டார் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுனாலே. அதே குஹனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை, அதனாலே அவனுக்கு கொடுத்த எந்த பழமோ இதோ ஒன்னும் ஸ்வீகாரம் பண்ணல ராமர். அதுதான் வித்தியாசம். அதுக்கு சொன்னார் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டார். அது இருக்கலாம், காரணம் இருக்கலாம். ஏன்னா ராஜ்யத்தை விட்டு வந்திருக்கான், காட்டுக்கு போகணும், யாருக்கு அந்த துக்கத்துல சாப்பிட முடியுமா ஆனா நாங்க கேட்கலாம். ஆனா காரணம் எதுன்னா அதுக்குதான் ஸ்வீகாரம் பண்ணல, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான். இதுக்கு ராமானுஜருடைய விற்த்தாந்தமும் உண்டு. அப்போ கடைசியா இங்க வந்துட்டார். சபரி சொல்றாள், கவந்தன் சொன்ன மாதிரி சுக்ரீவனோட நீனு சகாயத்தை ஸ்நேகத்தை பண்ணிட்டு உன்னுடைய பத்னியை தேடலாம் அனுட்டு சபரிக்கு மோட்சத்தை கொடுத்து, சபரி மோட்ச சாட்சி பூதா. சாட்சியனா அவ சொன்னாள், அவளை ஒன்றும் கேட்கவே இல்லை ராமன். நான் இன்னைக்கு பூதாத்மலானே, இன்னைக்கு எனக்கு பவித்திரத்தை உண்டாச்சிப்பா ராமா, உன்னை பார்த்து நானும் என்னுடைய ஆச்சாரியன் சொன்ன மாதிரி நான் போறேன்னு கிளம்ப விட்டாள் அவள் சபரி. சபரி மோட்ச சாட்சி பூத்தா. அவள் மோட்சத்துக்கு போர்த்தி இவன் சாட்சியா பார்த்துட்டு இருந்தா இவன் ஒன்றும் கொடுக்கவில்லைன்னா ஆச்சாரியன் தான் மோட்சத்தை கொடுக்கறது. இதுக்கு பிரமாணம் உண்டோ இல்லையோ, செல்வ பிள்ளை தானே சொல்றார், அந்த சோமாசி ஆண்டானுக்கு சொல்றார், எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டா உனக்கு இல்லை, ராமானுஜர் கேளு, ராமானுஜர் கொடுத்தா உண்டு மோட்சம். என்ன அப்படி ஆச்சாரியன் தான் கொடுக்கணும் சொல்லிட்டார். புருஷம் உதித்த மனாகா ஆனந்தம் வாதசூனம் சம்பிராப்தம். இவன் அங்கே பம்பா தீரத்துல போயின்னு இருக்கான். அப்ப மேலின்ன பார்த்தான் சுக்ரீவன் அவனுடைய 4 பேரு வானரர்களோட உட்கார்ந்துருக்கா. இவன் 2 பேரும் வரதே பார்த்தா வில்லு பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பயமா எடுத்து வாலி அன்மானும் வந்தானா.
அவனை கண்டாதானே பயம் சுக்ரீவனுக்கு. அதுக்கு ஹனுமந்தனுக்கு சொன்னா போய் பாருப்பாய் யாருன்னு தெரிஞ்சுட்டு வான்னு ஹனுமார் வரார் ராவன் முன்னாடி. அதுக்கு நிக்க வச்சார். இந்த வித்தியை முடிக்கிறார். இந்த தசகத்தை முடித்து சுந்தர காண்டத்துக்கு என்டர் ஆகணும். கிஷ்கிந்தா காண்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். கடைசியா நாளைக்கு பார்க்கலாம். முந்துக்கு அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலீலோபனீயம் பீயூஷா பிளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைः விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைश्च. கோயில் முன்னே கூடி நின்னே கோட்டி ஜென்மம் பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். திருமேனி தருஷனம் நிர்மால்யவாகவே கண்டு கிரிதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். சந்தன காப்பு கழற்றி தைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம். எண்ணெய் ஸ்நானம் செய்த கையில் வாழைப்பழத்தோடே நிற்கும் கண்ணா உன் பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம். கூடம் கூடம் கூடமாக பாலை அபிஷேகம் வேளை கோவிந்தனை உன்னை என்றோம். கொண்டை மாயில் பீலி நிற்க மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு கோளாலூதும் கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம். தெச்சி மந்தாரம் துளசி தாமரை பூமாலை சாத்தி அச்சுதனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். திவ்ய நாமம் சொல்லி கொண்டு ஸ்ரீவேலியில் சுத்தி வந்து ஸ்ரீதர உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். தீராவினை தீர்த்து வைக்கும் கோரும் வரம் அளித்திடும் நாராயண உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். நாராயண 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 நாராயண. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.